வணக்கம். சிரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. அந்த சிரியா நாட்டில் 1,50,00,000 மக்கள் சொந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு. அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது மத்திய தரைக்கடலோட கிழக்கு ஓரமாக அமைந்துள்ள நாடு தான் சிரியா. சொந்த நாட்டு மக்களை குண்டுகளாலும் தாக்குதலாலும் கொன்று குவித்தது. ஆட்சி அதிகாரத்துக்காக 4 பக்கங்களிலும் சிரியா சூறையாடப்பட்டது. 30 வருடங்கள் சிரியாவை ஆட்சி செய்தவர் ஹஃபேஸ் அல் அசாத் எதிர்க்கட்சிகளுக்கு சட்ட அங்கீகாரம் ஒருபோதும் கிடையாது என்று வெளிப்படையாகவே 1990ஆம் ஆண்டு அறிவித்தார். அவ்வப்போது சட்டவிரோதமாக செயல்பட்டாலும் மக்களின் ஆதரவு பெற்றவராக தான் ஹஃபாஸ் விளங்கினார். சிரியாவில் உள்நாட்டு போர் தொடங்குவதற்கு முன்னரே வேலையின்மை, ஊழல், அரசியல் அதிகாரத்துக்கு எதிராக மக்கள் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழல் தான் ஹஃபீஸுக்கு பிறகு அவருடைய மகனான பஷார் அல் ஆசாத் சிரியாவில் அதிபராக பதவியேற்கிறாரு. அந்த பதவி ஏற்கும் முதலே கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போரை அறிவிச்சிட்டாங்க. சிரியா போரில் மார்ச் 2011ஆம் ஆண்டுலேருந்து மார்ச் 2021ஆம் ஆண்டு வரைக்கும் 3 லட்சம் பேர் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்தது. இது உண்மையான எண்ணிக்கை இல்லை அப்படின்னு மனித உரிமை அமைப்பு தெரிவிச்சிருக்கு. இருந்தாலும் நிறைய மக்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. சிரியாவில் இயங்கும் போர் கண்காணிப்பு குழு இது வரைக்கும் சிரியா போரில் 4,94,000 பேர் பலியாகி இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. சிரியா போரில் பஷார் அல் ஆசாத்துக்கு ரஷ்யா, ஈரான் நாடுகள் உதவிச்சு. கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாக துருக்கி மற்றும் சில அரபு நாடுகள் இருந்துச்சு. அதே சமயம் அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளும் ஆரம்ப கட்டத்தில் கிளர்ச்சியாளர்களுக்கு உதவி செஞ்சது. 11 வருட போர். இந்த 11 வருட போரில் சிரியா மக்கள் எண்ண முடியாத துயரத்தை அடைஞ்சிருக்காங்க. போர் காரணமாக 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெளியில் போயிட்டாங்க. உள்நாட்டிலேயே அகதிகளாகவும் நிறைய பேர் இருக்காங்க. 1 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு உணவு, வாழ்வாதாரம் இல்லாமல் அவங்க தவிக்கிறாங்க. மருத்துவமனைகள், ஸ்கூல்ஸ் இதெல்லாம் குண்டுகள் வீசப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்கு. இட்லிப், அலேப்போ அந்த நகரங்கள் போரில் சூறையாடப்பட்டிருக்கு. நாட்டோட பெரிய நகரங்களை அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தாலும் கிளர்ச்சியாளர்கள் அவங்க கட்டுப்பாட்டில் நிறைய நகரங்களை கொண்டு வந்துட்டாங்க. 11 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய இந்த சிரியா போர் எப்போது முடிவுக்கு வரும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தை மூலம் சிரியா போரை முடிவு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போர் நிறுத்தம் தொடர்பாக ஐநா மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியதை அடைஞ்சிருக்கு. இந்த நிலையில் சிரிய அதிபர் பஷார் பதவி விலகல் ஒன்றை கிளர்ச்சியாளர்கள் அந்த பதவி விலகல் தான் அந்த போரை முடிவு கொண்டு வரும் அப்படின்னு முன்னாடி வைக்கிறாங்க கோரிக்கையை. ஆனால் சன்னி முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய சிரியாவில் ஷியா முஸ்லீமான பஷீர் அல் ஆசாத் ஆட்சி செய்வதை எதிர்த்தரப்பு மக்கள் விரும்பலை. சிரியா உள்நாட்டு போருக்கு முக்கிய காரணங்களாக இதெல்லாம் அமைஞ்சது. இந்த நேரத்தில் தான் சிரியா போர் 12ஆம் ஆண்டுக்கு நோக்கி வீழ்ச்சியை சந்திக்குது. அந்த நேரத்தில் பிரான்ஸ் நாட்டோட கட்டுப்பாட்டில் சிரியா வந்துச்சு. 1946ஆம் ஆண்டில் சுதந்திரம் பெற்ற நாடு சிரியா. ஆனாலும் தொடர்ந்து இராணுவ ஆட்சி இருந்ததுனால குழப்பங்கள் தான் இருந்தது. அடுத்து பார்த்தோம்னா யார் ஆட்சி ஆள்றாங்கன்னா ஹஃபேஸ் ஆசாத் ஆட்சி. அதாவது 1971ஆம் ஆண்டுலேருந்து ஹஃபேஸ் ஆசாத் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கிறாரு. அவர் இஸ்லாம் மதத்தின் சியா பிரிவை சேர்ந்தவர். அதனால் சிரியா உள்ள பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாம் மதத்தோட சன்னி பிரிவை சார்ந்தவங்க இருக்காங்க. இவங்க மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியை கொண்டு இருக்கிறதுனால மக்களும் இவர் மேலே நிறைய கோபத்தோட அவருடைய ஆட்சியில் எதிர்ப்பு தெரிவித்த நிலைமையில் தான் இருந்தது. அடுத்து ஹஃபேஸ் ஆசாத் அவர் இறந்த பிறகு 2001ஆம் ஆண்டு அவரது 2வது மகன் பசார் அல் அசாத் ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. இவரும் தன்னுடைய ஆயுதங்களால் மக்களை ஒடுக்கி ஆட்சி செய்கிறாரு. தனக்கு எதிராக போராடுறவங்களுக்கு
ஒரு ரசாயன வாயு அடிப்படையிலான ஆயுதங்களை அவர் பயன்படுத்தியதாக தகவல் தெரியுது. இந்த நேரத்தில் தான் 2010-11 ஆண்டில் அரபு நாடுகளில் ஜனநாயகத்துக்கான ஒரு எழுச்சி ஏற்படுது. அதாவது மத்திய கிழக்கு நாடுகள்லாம் மக்களாட்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கிளர்ச்சி நிறைய நாடுகளில் ஏற்படுற மாதிரி சிரியாவிலையும் ஏற்பட்டுச்சு. இதனால் துனிசியா, எகிப்து, லிபியா போன்ற நாடுகளில் ஆட்சி மாற்றம் கூட ஏற்பட்டுச்சு. அந்த நாட்டை போல் நம்ம நாட்டிலையும் ஜனநாயக ஆட்சி வரணும் அப்படின்னு சிரியாவில் எழுந்த மிகப்பெரிய புரட்சி வந்து அதாவது பசார் அல் அசாத்துக்கு எதிராகவே கிளர்ச்சியாளர்கள் கிளம்பினாங்க. இந்த நிலையில் பசார் அல் அசாத்துக்கு பல கிளர்ச்சி குழுக்கள் உருவாகினதுனால சிரியாவில் அவருடைய நாட்டுக்கான அவர் ஆட்சி செய்யறதுக்கான ஆதரவாளர்கள் குறைவாக இருந்தாங்க. ஸோ இதனால் பல உள்நாட்டு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. பல வருடங்களாக தவிர்க்கணும் அப்படின்னு சில கிளர்ச்சி குழுக்கள் போரில் ஈடுபட்டு வந்தாலும் திடீர்னு உள்நாட்டு போர் உருவாகி சில நாட்களிலேயே சிரியா முழுவதுமே கைப்பற்றுச்சு. பல வருடங்களாக அவங்க ஒடுக்கப்பட்டு வந்ததால் ஒரு வாரத்தில் சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றுது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை தான் ஏற்பட்டுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ரஷ்யா, ஈரான் ஆகிய நாடுகளில் அவரோட பங்கு வந்து முக்கியமாக இருப்பதாக பார்க்கப்படுது. சிரியாவுக்கு ஆதரவாக ஆயுதங்களையும் படைகளையும் தொடர்ந்து ரஷ்யான் மற்றும் ஈரான் வந்து வழங்க தந்துச்சு. உக்ரைன் உடனான போரால் படைகளையும் கவனத்தையும் ரஷ்யா உக்ரைன் பக்கத்துக்கு திருப்பிடுச்சு. இதே போல் இஸ்ரேல் உடனான போரில் ஈரானும் கவனத்தை அங்கே செலுத்துச்சு. இந்த நிலையில் இதுதான் தருணம் என்று கிளர்ச்சியாளர்கள் ஒன்று சேர்ந்து சிரியாவை எளிதாக கைப்பற்றிட்டாங்க. இந்த தருணத்தில் அதிபராக இருந்த பசார் அல் ஆசாத் ரஷ்யாவிற்கு தப்பித்து சென்று விட்டதாக தகவல் வந்திருக்கு. ஏற்கனவே சிரியாவில் தொடர்ந்து உள்நாட்டு பிரச்சனைகள், கிளர்ச்சிகள் நடந்துகிட்டு இருந்தனால 60 லட்சம் மக்கள் அகதிகளாக, மொத்தம் பார்த்தோம்னா 1.5 கோடி மக்கள் சொந்த வீடுகளை விட்டுட்டு தள்ளி வேறு ஒரு நாட்டுக்கும் வேறு ஒரு பகுதிகளுக்கும் அகதிகளாக வாழ்ந்துட்டுருக்காங்க. சில பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத தகவல் தான் கிடச்சிருக்கு. இருந்தாலும் இந்த கிளர்ச்சியாளர்கள் சிரியா நாட்டை கைப்பற்ற நிலையில் HTS கிளர்ச்சி குழுவோட தலைவர் அகமது அல்சாரா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தங்களால் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இல்லை, ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு பொருளாதார தடைகள் நீக்கப்படணும் அப்படின்னு முந்தைய ஆட்சி இலக்காக வைத்து சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்களையும் ஒடுக்குமுறையில் ஈடுபட்டவர்களையும் ஒரே மாதிரியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் பெண் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்கிறோம், எங்களுடைய அமைப்பை பயங்கரவாத அமைப்பிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனி வரும் காலங்களில் சிரியாவோட அரசியல் அமைப்பு எப்படி இருக்கும், மக்களாட்சி வருமா, நாட்டை விட்டு அகதிகளாக சென்ற மக்கள் திரும்பி வருவாங்களா அப்படிங்கிறது இனிவரும் காலங்களில் தான் தெரியும். நன்றி.